தென்னிந்தியாவின் பல கிராமங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிகளில், கருப்பசாமி எனும் காவல் தெய்வம் மக்களின் மனங்களில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் வெறும் ஒரு கடவுள் அல்ல, ஒரு வீரரும் நீதியாளரும் கிராமங்களின் பராமரிப்பாளருமாக வணங்கப்படுகிறார். கருப்பசாமியின் சரித்திரம் புராணங்களில் தெரிவதில்லை. ஆனாலும் நாடோடி தொன்மைகளில் கருப்பசாமியின் கதைகள் செறிந்துள்ளன. பெரும்பாலும் இவர் ஒரு வீரராக, நீதிமானாக, ராஜசபையில் நீதிக்காக குரல் கொடுத்தவனாக வர்ணிக்கப்படுகிறார். சில பகுதிகளில் கருப்பசாமி ஒரு அரசரின் அரசியல் வழிகாட்டியாக இருந்ததாகவும், சிலர் அவரை ஐயனாரின் காவலாளி என்றும் கூறுகின்றனர். அதாவது, ஐயனார் ஒரே நேரத்தில் ஊமையாகவும் தெய்வீக சக்தியாகவும் இருந்தால் அவருக்கு அடங்கியிருக்கும் காவலாளியாக கருப்பசாமி வணங்கப்படுகிறார். ஐயனாரின் கோவில்களில் கருப்பசாமி பெரும்பாலும் இருபுறத்திலும் குதிரையோடு அல்லது வாளோடு காணப்படுகிறார். இவரது முக்கிய பணி ஐயனாரை பாதுகாப்பதும் வழிபாட்டு இடத்திற்கு அப்பால் உள்ள சக்திகளை தடுக்குவதும். இதுவே காரணமாக கருப்பசாமி கோவில்கள் பெரும்பாலும் கிராம எல்லைகளில் அமைந்திருக்கும். கருப்பு என்ற சொல் இங்கே நிறத்தை மட்டுமல்ல, கர்மம், கடுமை, உண்மை, நீதியின் உருவம் என்பவற்றை குறிக்கிறது. கருப்பசாமியின் கோபமான உருவம், சிவந்த கண்கள், வாளுடன் நிற்கும் வாகையெல்லாம் உண்மையை நிலைநாட்டும் வீரச்சின்னமாக கருதப்படுகின்றன. கருப்பசாமிக்கு செய்யப்படும் பூஜைகள் மிகவும் வித்தியாசமானவை. மிளகாய், கரும்பு, மாடுபலி, முட்டை, சாராயம் போன்றவை நெய்வேத்தியமாக அமைக்கப்படும். துடுப்பும் வாளும் கைத்தடியும் அவரின் சின்னங்களாக இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, மாத தினங்கள் மற்றும் பொங்கல் போன்ற நாட்களில் விழாக்கள் நடத்தப்படும். சில இடங்களில் சாமி ஆடுதல் நடைபெறும். சாமியிடம் மக்கள் குறைகளை, விசாரணைகளை தெரிவிக்க அவர் தீர்வு கூறுவார். கருப்பசாமி வெறும் தேவதை அல்ல, இவர் மக்கள் உருவாக்கிய தேவதை. ஒரு சமூக நீதிக்கான அழைப்பு. மக்களின் துன்பம் தீர்க்க அரசர்கள் சிதைந்த பின் தோன்றிய போராளியின் உருவம். தெய்வீக சக்தியாக மாறிய ஒரு மனிதரின் உன்னத நினைவாக கருதலாம்.